நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கதிர்க்காக வந்து அவங்களோட தாலியவே கழட்டி அடமானம் வச்சிருக்காங்க ஜானகி. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து கதிர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து ஜானகி வந்து சொல்றாங்க, "சார் அவன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான் சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல மேடம், இது வந்து விசாரணைக்காக தான் கூட்டு போறேன். நான் கூட்டு போயே ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஜானகி வந்து எவ்வளவோ ரகுராம் கிட்ட சொல்லி பார்க்காங்க. "தடுங்க, நம்ம வீட்டு பையன வந்து கூட்டு போறாங்க, அரெஸ்ட் பண்றாங்கன்னு" சொல்றாங்க. அவர் பாட்டுல சம்மந்தம் இல்லாத மாரி அவர் பாட்டுல கம்முன்னு நின்னுட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. போலீஸ்காரங்க வந்து கடைசியில வந்து கதிர வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போய் அங்க ஜெயிலுக்குள்ள வச்சு, "ஒழுங்கா சொல்றா, 2 நாளைக்கு முன்னாடி தான் நீ கார்த்திய பார்த்துருக்க. பார்த்துட்டு உன் சாவு என் கையில தான் அப்படின்னெல்லாம் நீ வந்து திட்டியிருக்க. அப்படி இருக்கும்போது நீ தான் அவன ஏதாவது பண்ணியிருக்கணும். என்ன பண்ண? ஒழுங்கா உண்மைய சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் நான் அவன பார்த்தே 2 நாள் ஆச்சு. 2 நாளா அவன நான் கண்ல கூட அவன பார்க்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன கொலை பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய், நீ அத்தன பேர் முன்னாடி தான்டா சொல்லியிருக்க. அத்தன பேர் சாட்சி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து இப்படி பொய் சொல்லலாம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் நான் உண்மைய தான் சார் சொல்றேன். அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சரி, அன்னைக்கு வந்து எதனால அவன அடிச்ச? அத நீ சொல்லு" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "இது வந்து பெர்சனல் சார்." "அப்படி என்னடா பெர்சனலு? போலீஸ் கேட்டா எல்லாத்தையுமே நீ சொல்லித்தான் ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அது வந்து எங்களோட பெர்சனல். அத நான் சொல்ல மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துருது. அடி வெளுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அடி வாங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில பார்த்தா நம்ம மாயா வந்து வக்கீலோட வந்துடுறாங்க. வந்த உடனே "சார் நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே போலீஸ்காரங்கலாம் நிப்பாட்டுறாங்க. வக்கீல் வந்து சொல்றாரு, "எதுக்கு சார் அவர போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? விசாரணைன்னு சொல்லி கூட்டு வந்துக்கிட்டு இப்படி அடிக்கலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் விசாரணைக்கு ஒத்துழைச்சா நாங்க எதுக்கு அடிக்க போறோம்? விசாரணைக்கு ஒத்துழைக்கலையே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதுக்காக நீங்க அடிப்பீங்களா? நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்றாங்க. "ஏம்மா அங்க ஒரு பையன் வந்து காணாம போயிருக்கான். அதுக்கெல்லாம் நீ ஒண்ணும் சொல்லல. இப்ப பார்த்துக்கிட்டோம்னா, இதுக்கு வந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? பேசாம இரும்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நாங்க வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வாங்க போறோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஃபர்ஸ்ட்டு போய் வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்து பேசிக்கிருவோம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வக்கீல் வந்து சொல்றாரு, "இங்க பாருங்க சார், ஜாமீன் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் அவன் மேல ஒரு கையே வைக்கக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேர் போறாங்க. "சார் எப்படி சார் ஜாமீன் வாங்கிறது?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விசாரணைக்கு தானே கூட்டு வந்திருக்காங்க. ஜாமீன் ஈஸியா கிடைச்சிரும். என்ன ஒரு ரூ. 3,00,000 கட்டுற மாரி இருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ரூ. 3,00,000யா?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா, ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன்னு" சொல்லிட்டு வக்கீல் வந்து போயிடுறாங்க. இத உடனே போய் வந்து நம்ம பெரியம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு நேரா வந்தவுடனே ஜானகிய போய் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அங்க வந்து ஜாமீன் எடுக்க ரூ. 3,00,000 கேட்குறாங்க. "இப்ப என்ன பண்றது பெரியம்மா? எப்படியாவது காசு ரெடி பண்ணா தான் வந்து நம்ம ஜாமீன்ல எடுக்க முடியும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி வா, நம்ம குடும்பத்தில உள்ள எல்லார்ட்டயும் வந்து கேட்டு பார்ப்போம். அவங்க வந்து காசு தருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயாவ கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து ரகுராம் வந்து அங்க உட்காந்துருக்காரு. "ஏங்க" அப்போ வந்து ஜானகி போய் சிவராம் கிட்ட வந்து கேட்குறாங்க. சி சிவராம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சொல்லுங்க அண்ணி" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "எனக்கு இப்போ உடனடியா அர்ஜென்ட்டா ஒரு ரூ. 3,00,000 காசு வேணும். ஏன்னா வந்து இப்போ வந்து அவன் கதிர வந்து வெளிய எடுக்கிறதுக்கு ரூ. 3,00,000 காசு கேட்காங்க. கட்டணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே பத்மா வந்து சொல்றாங்க, "ஏங்க அவனால தான் அந்த குடும்பத்தில 1008 பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அவன போய் ஜாமீன்ல எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பேசாம இருங்க. அவனெல்லாம் வெளியில எடுக்க வேண்டாம். அவன் ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, "ஆமா, அவன் வெளியில வர்றது சரியில்ல. அவன் அங்கேயே இருக்கட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சிவராம் வந்து சொல்றாரு, "அண்ணே நம்ம வெளியில எடுக்கிறது தான் நல்லது. அவன வந்து இப்போதைக்கு அவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு எதுவுமே நிரூபணம் ஆகலைண்ணே. இப்போதைக்கு நம்ம வெளியில எடுப்போம். அவன் வேற அங்க அடி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அவனுக்காக எடுப்போண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சிவராம், இந்த வீட்ல இருந்து ரூ. 1 கூட அவனுக்காக வெளியில போகக்கூடாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜானகிக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "நான் பண்ண தப்புக்காக என் மருமகன் போய் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, என்ன செய்ய?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. டக்குன்னு மாயாவ கூப்பிடுறாங்க. "மாயா, உடனே என் கூட வாமேன், ஒரு நிமிஷம் என்ட்ட ஒரு ஐடியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோயிலுக்கு கூட்டு வர்றாங்க. கோயிலுக்கு கூட்டு வந்தோனே மாயா வந்து கேட்காங்க, "என்ன பெரியம்மா இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "கொஞ்சம் பொறு, ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டுறாங்க. "எனக்கு எவ்வளோதான் கஷ்டம் குடுப்ப, நீ இப்போ குடுத்த கஷ்டத்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இனிமேலாவது ஒழுங்கா இதுக்கு ஒரு வழி பிறக்கட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களோட தாலி வந்து கையில வச்சிருக்காங்க, ஒரு மஞ்ச கயிறு. அத வந்து எடுக்காங்க. "பெரியம்மா என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், "இல்ல, என் மருமகனுக்காக நான் என் தாலிய கழட்ட போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஆமா, என் மகன் நல்லா இருக்கணும்னா, இத நான் செஞ்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இந்த வளையலு, கம்மலு, அதுக்கடுத்து அவங்க தாலி செயின் எல்லாத்தையுமே கழட்டிட்டு, அவங்க வச்சிருந்த தாலிய வந்து கழுத்துல வந்து கட்டிக்கிறாங்க. "வேண்டாம் பெரியம்மா, இத நீங்க திருப்பி நீங்களே போட்டுக்கோங்க. நான் எங்க அப்பாகிட்ட காசு கேட்கேன். அவரு போட்டு விட்டுருவாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வேண்டாம்மா, திருப்பி உங்க அப்பாகிட்ட காசு கேட்டு, அது குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா, அது பெரிய சண்டையாயிரும்.
வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்னோடயே போய்க்கிரட்டும். வா நம்ம உடனடியாக வந்து அடகு கடைக்கு போவோம். அடகு வச்சுட்டு காசை வாங்கிட்டு கதிரை வெளியே எடுக்கிற வழியை பார்ப்போம். வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடகு கடைக்கு வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போனவொடனே வாங்கம்மா என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எங்களுக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது. இது எவ்வளோக்கு போகுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு எங்களுக்கு காசை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த நகையை வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம பத்மா வந்து பார்த்துடுறாங்க. அடகு கடையில் இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போயிட்டு நம்ம ரகுராம் இருக்கார்ல, அண்ணே இங்கே அண்ணி வந்து தாலி செயினை அங்கே அடகு வச்சுட்டு கதிரை வெளியே எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவர் கடுப்புலேயே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்க வந்து அதை அடகு வச்சுட்டு காசெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து செயினே இல்லாமல் வந்து ஜானகி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரகுராமோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்காங்க, ஏய் ஜானகி இங்கே வா, உன் செயின் எல்லாத்தையுமே வந்து கலட்டி நீ அடகு கடையில் வந்து அடகு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே ஜானகி அதை பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.